அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையாளனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றியவனாகவும் அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாகவும் நம் உயிரினும் மேலான இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அப்படி குடும்பத்தாரின் மீதும் அவருடைய சொல் செயல் நிலைகளை அப்படியே தங்களால் இயன்ற அளவிற்கு ஏற்று வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் ஓர் ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அவனுடைய ஆலயத்தில் கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் அமைதியும் அருளும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா தினத்தில் நமக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு, தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரே நோக்கம், சொர்க்கத்தை இலக்காக வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை மிக மிக அற்பமாக கருதி கொண்டு வாழக்கூடிய நாம் பாவ மன்னிப்பையும் அதேபோல் மறுமை நாளின் விசாரணையில் நம்முடைய விசாரணை லேசாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தில் இங்கே சொல்லக்கூடிய அறிவுரையானது எனக்கும் உங்களுக்கும் நல்ல படிப்பினையை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்கின்றேன். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, 5/1/2024 அன்றைய தினத்தில் நாம் இருக்கின்றோம். 4-5 தினங்களுக்கு முன்பு, அதாவது டிசம்பர் 30-31 பார்த்திங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்கும் அதே போல் நம்முடைய ஸ்டேட்டஸும் நிறைந்த ஒரு செய்தி என்னென்னா, நான் முஸ்லீம், நான் புத்தாண்டை கொண்டாட மாட்டேன், நபிகளார் காட்டி தந்த ஒரு வழிமுறை கிடையாது என்று 1/4/2024 அன்றைய தினம், அதற்கு முந்தைய தினம், அதற்கு முந்தைய தினம், இந்த 3 நாட்கள் நம்முடைய ஸ்டேட்டஸு, நம்முடைய ஃபேஸ்புக்கு, நம்முடைய வாட்ஸ்அப்லாம் இருக்கிற ஒரே செய்தி இதுதான், நாங்கள் புத்தாண்டை கொண்டாட மாட்டோம். இது நம்ம நேற்று தான், அதாவது 30, 31, 1 இந்த 3 தினம் வச்சது கிடையாது. கடந்த ஆண்டு 30/12/2022 அந்த 31 அந்த 1/1/2023 இந்த தினத்தையும் இந்த ஸ்டேட்டஸ் வச்சோம். நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வச்சு ஒரே நாள் தான் ஆன மாதிரி இருந்துச்சு. எப்போ 1/1/2023 வச்சோம் இல்லையா ஸ்டேட்டஸு. நம்ம பல்வேறு சகோதரர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்கள்லாம் இந்த செய்தியை பகிர்ந்துக்கிட்டோம் இல்லையா. நாங்கள் முஸ்லீம்ங்க, நாங்கள் புத்தாண்டை கொண்டாட மாட்டோம், நபிகளார் காட்டிய வழிமுறை கிடையாது, நாங்கள் புத்தாண்டை கொண்டாடுவது ஹராம் என்று சொல்லி நம்முடைய ஸ்டேட்டஸ்லேயும் இந்த செய்தியை வச்சது நேற்று தான். அதாவது 1/1/2023 நேற்று தான் வச்ச மாதிரி இருந்தது. அந்த ஒரு வருடம் 365 நாள் பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாக ஒரு நொடி போல் கடந்துடுச்சு. காலம் அவ்வளோ வேகமாக போகுது, காலம் அவ்வளோ சுருங்குது. இதை இன்னும் நம்ம விளங்கிக்கணும். என்னுடைய வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய வாழ்க்கையிலாகட்டும் ஒரு சொந்த அனுபவம் இருக்குது. நம்ம 6வது படிக்கும்போது, ஒரு 7வது படிக்கும்போது நினச்சிருப்போம், நான் இப்போ தான் 6வது படிக்கிறேன், 7வது படித்து, 8வது படித்து, 10வது படித்து, 12வது படித்து, காலேஜ் முடித்து, அல்லது ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று எப்படா நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோன்னு நினச்சிட்டு நேற்று தான் நினச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்க 6வது படிக்குதுங்க. இன்னும் சிலருடைய பிள்ளைங்க போனால் அவங்களுடைய பேத்திமார் 6வது படிக்கிறாங்க. இங்கே யாராவது வயசானவங்க இருப்பாங்க பாருங்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுதும் இந்த 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 6 செகண்டில், ஒரு 6 நிமிஷத்தில் அவ்வளவு காலம் சுருங்கி வேகமாக போயிட்டுருக்குது. ஒரு காலத்தில் நம்ம சென்னைக்கு போயிட்டு வரணும்னா நாள் கணக்கில் ஆகும். இன்றைக்கி ஃபஜரில் ஒரு சகோதரர் ஃபஜரை தொழுகிறாரு, அசருக்கு பார்த்தா இருக்கிறாரு, ஜமாத்தில் இருக்கிறாரு, எங்கெங்கே இன்றைக்கி நாள் பொழுதும் உங்களை பார்க்கலாம், அதான் சென்னை போயிட்டு வந்தாங்கன்றார், அதான் பெங்களூர் போயிட்டு வந்தாங்கன்றார். அவ்வளவு சர்வ சாதாரணமாக, அவ்வளவு வேகமாக காலம் சுருங்கிட்டு போயிட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலம் சுருங்குதலை பற்றி ஒரு செய்தியை நமக்கு அறிவிச்சிருக்கிறார். என்ன அந்த செய்தினா, திருமதியில் 2254வது செய்தி, காலம் சுருங்கும் முறை அந்த நாள் ஏற்படாது. ரசூலுல்லாஹ் அந்த நாள் ஏற்படாதுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, மறுமை நாளை பற்றி சொல்கிறாங்க. இந்த உலகம் அழியும் நம்ம முழுமையாக நம்பிட்டு இருக்கோம் பாருங்கள். 1% 0.00% கூட நமக்கு சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் 2வது கருத்துக்கே இடம் கிடையாது. நமக்குரிய நேரம் எப்படியோ, இன்னும் சில ஆண்டுகளோ, சில நாட்களோ, சில மணித்துளிகளோ, சில ஆண்டுகளோ, சில மாதங்களோ, சில வாரங்களோ, எப்படி நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவோமோ அதே போல் இந்த உலகத்திற்கென்று ஒரு நாள் இருக்குது. இந்த உலகத்திற்கு எல்லாம் ஒரு முடிவு வச்சிருக்கிறான். அந்த நாள் மறுமை நாள். அந்த நாள் ஏற்படுவதற்கு முன்னாடி காலம் சுருங்காது, டைம் ரொம்ப ரொம்ப சுருங்கிருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சொல்கிறாங்க. இன்றைய ஒரு வருடம்
அன்று ஒரு வாரம் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு மணி அது ஒரு வினாடி போல் ஆகிவிடும். இது போல் ஒரு காலம் சுருங்குது. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு காட்சி, போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படாமல் இந்த உலகம் அழியவே அழியாது. அந்த நிலையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு வருஷம் இருக்குது பாருங்கள், 365 நாள், அது ஒரு மாதமாக போயிருங்க. ஒரு மாதம் இருக்குது பாருங்கள், 30 நாள், 31 நாள், 28 நாள், இது வந்து ஒரு வாரம் 7 நாளாக ஆகி போயிடும். இந்த 7 நாள் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு மணி நேரமாக ஆகிடும். இந்த ஒரு மணி நேரம் இருக்குது பாருங்கள், அது ஒரு நிமிஷம் ஆகிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக காலம் சுருங்காமல், காலம் இந்த நிகழ்வு ஏற்படாமல் இந்த உலகம் அழியவே அழியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த உலகம் அழியதை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். மறுமை நாளுக்காக, விசாரணைக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் நம்முடைய காலத்தை எப்படி பயன்படுத்தணும், நம்முடைய நேரத்தை, இதான் முடிஞ்சு போச்சு. 365 நாள் ஓடி போச்சு 2023. அதுக்கு முன்னாடி 2022 365 நாள் ஓடி போச்சு. அதுக்கு முன்னாடி 2021 365 நாள் ஓடி போச்சு. இது போல் ஒவ்வொரு நாளும் காலம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது, மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்குது. அப்படின் போது இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அதே போல் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம 2023 போய் உட்கார முடியுமா? 1/1/2022 போய் நான் திருப்பி அந்த நாளில் உட்காந்து நான் செய்ய வேண்டிய கடமையை, நான் செய்ய வேண்டிய நன்மைகளை, நான் இழந்துவிட்ட நன்மைகளை ஏதாவது செய்ய முடியுமானா? ஒன்றும் செய்ய முடியாது. இனி வருங்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு எப்போ மரணம் வச்சிருக்கானே தெரியாது. இந்த மரணத்துக்குள்ளார நமக்கு இருக்கக்கூடிய இந்த வேகமாக ஓடக்கூடிய இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? நம்முடைய இலக்குக்காக, சொர்க்கத்துக்காக நம்ம வாழ்கிறோமே, அதை எப்படி நாம் வெற்றி அடைவது? அதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதே போல் இந்த காலம் இருக்குதுல்ல, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 9வது அத்தியாயம் 126வது வசனம், ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ 2 தடவைகளோ தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? பின்னர் அவர்கள் திருந்துவதும் இல்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை. கடந்த காலத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? எவ்வளவோ நம்ம இழந்துட்டோமே. அதே போல் கடந்த காலத்தில் எவ்வளோ தீமைகள் நம்ம செஞ்சுருக்கிறோம். அல்லாவும் அல்லாவின் தூதரும் விரும்பாத காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுன்னு சொன்னாங்க, அது செய்யாமல் விட்டுருக்குறோம். அதே போல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதன் மீது நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். அல்லாஹ் இதை செய்யாதீங்க, இதன் மீது உங்களுக்கு கவனத்தை செலுத்தாதீங்க, இதை நான் உங்களுக்கு தடை செஞ்சுருக்கிறேன், ஹராமாக்கியிருக்கிறேன், இந்த ஹராமின் பக்கம் உங்களுடைய பார்வைகளோ, உங்களுடைய வார்த்தைகளோ, உங்களுடைய நாவோ, உங்களுடைய கையோ, உங்களுடைய காலோ கொண்டு செல்லாதீங்கன்னு சொல்லும்போது அதை நோக்கி நம்ம போயிருக்கிறோம். இப்போ இதற்கெல்லாம் என்ன வழி? அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், நான் உங்களை சோதிக்கிறேனே. தன்னுடைய திருமறையில் 9வது அத்தியாயம் 126வது வசனம், ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ 2 தடவையோ தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? அட, உனக்கு கஷ்டத்தை நான் கொடுக்குறேனே, உனக்கு நான் வேதனையை கொடுக்குறேனே, இந்த பூமியில் படைக்கப்பட்ட சிறந்த உயிரினம், உயர்ந்த உயிரினம் நீதான். அதற்காக நீங்கள் பெருமை பீத்தி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? இந்த 6வது அறிவு. அந்த 6வது அறிவை கொண்டு எவ்வளவோ நீ திட்டம் தீட்டுற, எவ்வளவோ செய்கிற, எவ்வளவோ முயற்சி செய்கிற, ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குது? அல்லாஹ் நாடியது தான் நடக்குது. நீ நாடியது நடக்குதா? என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிச்சிருப்போம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டும் முயற்சி செஞ்சுருப்போம். அத்தனை விஷயங்களின் முடிவு எப்படி இருந்தது? அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில் தான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி தான் அதிகம். 99% ஃபெயிலியர் தான் நமக்கு. அல்லாஹ் ஏன் இப்படி ஃபெயிலியரை கொடுக்குறான்? ஏன் இப்படி தோல்விகளை கொடுக்குறான்? அந்த தோல்விகள் மூலமாக நமக்கு உள்ளத்தாலும் உடலாலும் ஏன் கஷ்டத்தை கொடுக்குறான்? அல்லாஹ் நீ சிந்திக்கணும்பா. அல்லாஹ் 2 தன்மையை நம்மிடத்தில் எதிர்பார்க்குறான். ஒன்று என்ன? பின்னரும் அவர்கள் திருந்திக் கொள்வதும் இல்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை. அடா, திருந்தி வாழு நீ. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், எனக்கு ஏற்படக்கூடிய வேதனைகள், அதே போல் இங்கே உட்கார்ந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய சோதனைகள், வேதனைகள். இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களே 216 நாட்டில் 805 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 805 கோடி மக்களில் 200 கோடி மக்கள் அல்லாஹ்வை இறைவனாகவும், இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவரை தூதராகவும், இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கையை நெறியாகவும், குர்ஆனை தங்களுடைய முதுகில் சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை காரணம் 2 விஷயம்தான். நீ திருந்தணும், படிப்பினை பெறணும். கடந்த காலத்தில் நாம் எவ்வளவோ செஞ்சோமே, அல்லாஹ் தானே ஏற்று வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளே புலம்பிருக்கிறோமா இல்லையா? யாரோ நல்லா இருக்கிறாங்களே, அநியாயம் செய்யக்கூடிய நல்லா இருக்கிறானே, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய நல்லா இருக்கிறானே, அந்த நாசக்கார வேலை செய்யக்கூடிய அந்த அநியாயர்கள்லாம் நீ சொகுசாக வாழ்கிறாங்களே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இந்த வார்த்தை வரக்கூடாது.
இந்த வார்த்தைகளை ஒரு காலமும் நம்முடைய மரண முறை நாம் பயன்படுத்தவே கூடாது. அல்லாஹ் நமக்கு சோதனை கொடுப்பது, வேதனை கொடுப்பது, இழப்புகளை ஏற்படுத்துவது நம்முடைய நன்மைக்காக. நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை சீராக்கி கொள்ள வேண்டும். மறுமை நாளில் நம்முடைய விசாரணை லேசாக வேண்டும். சொர்க்கம் வேணும். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக நமக்கு சோதனை தரான். ஒரு வருஷம் இந்த 2023 எடுத்துக்கோங்க. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் எவ்வளோ பிரச்சனை அடிக்கிட்டே போகலாம். 15 நாளைக்கு முன்னாடி சென்னை வெள்ளம் சூழ்ந்துச்சு. என்ன மாதக்கணக்கில் பெஞ்சிச்சா மழை? வெறும் 15 மணி நேரம். 15 மணி நேரம் கொட்டி தீர்த்துச்சு. ஒரே ஒரு நாள் தான். சென்னையிலையும் இந்த நெல்லையிலையும் திருநெல்வேலியிலையும் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு அங்கே மக்கள் படக்கூடிய வேதனை துன்பம் வார்த்தையில் சொல்ல வடிக்க முடியல. ஊரை சுற்றி தண்ணி இருக்குது, தன் வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது, குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. வீட்டில் காசு இருக்குது, பணம் இருக்குது, சொத்து டாக்குமெண்ட் இருக்குது, பத்திரம் இருக்குது, ஒரு பேக்கெட் பால் வாங்க முடியல. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை. யாராவது ஹெலிகாப்டரில் வந்து சோறு போட்டாதான். யாராவது டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அல்லாவின் தூதரை பின்பற்றி வாழ்கிறப்பா நாங்கள் இந்த வாங்கிக்கோங்க. ராத்திரியில் ஒரு சகோதரர் கத்தனாரா இல்லையா, யாருக்காவது சாப்பாடு வேணுமாமா, யாருக்காவது சாப்பாடு வேணுமாமான்னு மார்பளவில் தண்ணியில் நின்றுக்கிட்டு எதற்காக செஞ்சாங்க? எல்லாம் அல்லாவின் திருப்தியை நாடி. அதே போல் அல்லாஹ் எதற்காக மழை வெள்ளத்தை கொடுத்தான்? ஆடுறியா நீங்கள் ஆட்டம்? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய எல்லாருடைய பிடியும் என் கையில் இருக்குதுப்பா. என்னை நீங்கள் மிகைக்க முடியாது, என்னை நீங்கள் வெற்றி அடையவே முடியாது. நான் நினச்சதை நடத்தி காட்டுவேன். அல்லாஹ் நடத்தி காட்டினானா இல்லையா? சாதாரண ஒரு வெள்ளம் 10 மணி நேரம் பேஞ்ச வெள்ளத்துக்கு தவிச்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பல கஷ்டங்களை கொடுக்குறான். சோதனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் ஒரு வேளை தொழுகையை நம்மால் கடக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சோதனை கொடுத்துட்டே இருப்பான். ஏதோ ஒரு வகையில் வேதனை கொடுத்துட்டே இருப்பான். இதெல்லாம் எதற்காக? அல்லாஹ்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். முதல் விஷயம் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, அவர்கள் திருந்திக் கொள்வதும் இல்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை. எதுக்காக அல்லாஹ் அப்படி சோதனை கொடுக்குறான்? திருந்துப்பா, நீ திருந்தி வாழு. அல்லாஹ்வுக்காக வாழ்கிறோம், நம்ம மறுமைக்காக வாழ்கிறோம், நம்ம சொல்கிறோம், சொர்க்கத்திற்காக வாழ்கிறோம். நம்முடைய உள்ளம் முழுவதும் இந்த எண்ணம் தான் முழுசாக நிறைஞ்சிருக்கணும். அப்படி வாழக்கூடிய நாம் அல்லாஹ் கடவுடைய கஷ்டத்துக்கும் சோதனைக்கும் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டியது என்ன? அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, ஒரு இறை நம்பிக்கையால் அவருடைய காலை ஒரு சின்ன முள்ளு குத்துது பாருங்க. அந்த முள்ளு குத்தினால் ஏற்படக்கூடிய வலியின் காரணமாக அவருடைய ஒரு சிறு பாவத்தையாவது அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. அதே போல் படிப்பினை பெறணும். அப்படியே நம்ம கடந்து போயிடலாமா? அடுத்தது என்ன? இந்த மரண முறை நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணும்? எம்மால கூடுமான முறை அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும். நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தால் நம்ம கஷ்டத்தை கொடுக்க தான் செய்வான். அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்வது பெரும் சோதனையை. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்துக்கிறேன். அதே போல் இறை நம்பிக்கை கொண்ட ஆணும் பெண்ணும் அவருடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்துக்கிட்டோம். வருஷத்தில் நம்மால் பெரிய துன்பத்தை 1, 2, 3 எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். நம்மளால் மறக்கவே முடியாது. 2003 உங்களுக்கு ஏற்பட்ட பெருந்துன்பத்தை யோசிச்சு பார்த்துக்கோங்க. சிறு சிறு துன்பம் அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம். பெருசாக உயிரே போகக்கூடிய, இடிஞ்சு போகக்கூடிய துன்பங்கள்லாம் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டே இருக்கணும் இல்லையா? அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய 2 பண்பு தான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க, நீங்கள் படிப்பினை பெற்றுக்கோங்க, மறுமைக்காக வாழுங்க, சொர்க்கத்திற்காக வாழுங்க. அவ்வளோதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறது. அல்லாஹ் தன்னுடைய திருமலை 2வது அத்தியாயம் 155வது வசனம் சொல்லும் பொழுது, ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம், பொறுத்து கொண்டவருக்கு நற்செய்தி கூறுவீராக. அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான்? எதுக்கு நான் சோதனை கொடுக்குறேன்னு சொல்கிறான்ல. உன்னை பட்னி போடுவேன், நான் பசியை ஏற்படுத்துவேன், பஞ்சத்தை ஏற்படுத்துவேன். நம்ம பட்னி கிடக்கிறதுனால அல்லாஹ்க்கு என்ன வந்தது? நம்மளை அல்லாஹ் தண்டிக்கிறானா? காசு பணம் இல்லாமல், செல்வம் இல்லாமல், அந்தஸ்து இல்லாமல் நம்மளை ஆக்கினானா? அதன் மூலமாக அல்லாஹ் என்ன அந்தஸ்து எதிர்பார்க்குறான்? ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான், எல்லாமே நமக்காக தான். அல்லாஹ் இந்த சோதனையை எப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறான் பாருங்க. ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுகிறார். பொறுமையாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவேன், பட்டினியை ஏற்படுத்துவேன், அதே போல் உங்களுக்கு பொருள் சேதத்தை ஏற்படுத்துவேன், உங்களுடைய உயிர் சேதத்தை ஏற்படுத்துவேன், உங்களுடைய விளைச்சல். நாளைக்கு விவசாயி நினைப்பான் இல்லையா, வெறும் இந்த விவசாய விளைச்சல் மட்டும் கிடையாது. நல்லா நம்ம மகனை ஆளாக்கிட்டு ஒரு பெரிய கம்பெனியில், இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் வேலை சேர்ந்துட்டான். நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டான். 1 மாதம் வேலை செஞ்சுட்டான். வேர்வை சிந்து ரத்தம் சிந்து நம்முடைய மகனை படிக்க வச்சோம். 30ஆம் தேதி ஆயிடுச்சு. 3 லட்ச ரூபா சம்பளம்.
மகன் ஏடிஎம் கார்டை கொண்டு வந்து கொடுப்பான், நம்ம எடுத்துலான்னு நினைப்போம். அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு செய்தி வரும் நமக்கு, உங்கள் பையன் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான், உங்களுடைய மகனுடைய உடல் டெட் பாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். எப்படி இருக்கும் ஒரு தந்தை நிலை, அவனுடைய மனநிலை எப்படி பாடுபடும். ஆனால் நான் 30 ஆண்டு காலம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தனே, ராப்பகலா வெயிலையும் கஷ்டத்துலையும் வண்டி இழுத்து பழத்தை விற்று என் கஷ்டப்பட்டு இவனை ஆளாக்கணனே, இவன் ஆளாகி இவன் தானே என் குடும்பத்தை உயர்த்தி நிறுத்துவான், எனக்கு 4 பொட்டை பிள்ளைக்குது, அந்த தங்கச்சி மாரை இவன் தானே படித்து கரை சேர்த்துவான்னு நினச்சேன். எல்லாமே போச்சு. அல்ல அந்த இடத்துல நம்மளை எதிர்பார்க்குறது பொறுமையாக இருப்பா. உன் மகன் போனா நான் இல்லையா? இந்த 30 ஆண்டு காலம் உனக்கு நான் படி வளர்த்தினேன், உன் மகனை கொடுத்தது நான் தானே, உனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்தது நான் தானே, உனக்கு செல்வம் எல்லாம் நான் தான் போடும், என் மேலே நீ நம்பிக்கை வைப்பான்னு சொல்லி நமக்கு ஏற்பட துன்பங்கள் எல்லா நிலையிலும் அல்லா நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரே தகுதி பொறுமையாரு. அல்லா இதற்கு கூலி தருவான், அல்லா இதற்கு நிறைவான கூலி தருவான். இன்றைக்கி சொல்கிறாங்களே இல்லை, பொறுத்தார் புவியாழ்வார். அதுபோல் யார் பொறுமையாளர் இருக்காங்களோ அவங்களோட அல்லா இருக்கிறான். ஆகையால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை வேதனை கண்டு நம்ம கலங்கக்கூடாது. அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு செய்தி, இந்த தகுதி இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண் வேறு யாருக்குமே கிடைக்காது. இந்த அந்தஸ்து, அப்பேற்பட்ட அந்தஸ்து. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு சபையில், இறை நம்பிக்கையாளன் நிலையை கண்டு நான் வியப்படுகின்றேன், அவனது வாழ்வின் அவனது அனைத்து அம்சங்களுக்கும் அவனுக்கு நன்மையாகவே அமைஞ்சிருதுன்றாங்க. சகாபால்கிட்ட பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் ஒரு இறை நம்பிக்கை கொண்டு வாழ்கிறான் பாருங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலையை கண்டு நான் ஆச்சரியப்பட்டுறேன்ற ரசூலுல்லாஹ். அவங்களோட நிலை, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உள்ளம், அந்த உள்ளத்தில் உள்ள அந்த இறை நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை வெளிப்பாடாக அவர் செய்யக்கூடிய செயல்கள், இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறு எவருக்கும் இது கிடைக்காது, இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இந்த அந்தஸ்து, ஒரு இறை நம்பிக்கையாளர் நிலையை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். இது யாருக்கு கிடைக்கும்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம தூதரை பின்பற்றி இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கையை ஏற்று வாழ்கிறாங்க பாருங்க, இவர்கள் மட்டும்தான் இந்த பாக்கியம் இந்த அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான 2 காரணம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன 2 காரணம். ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது. இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க பாருங்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், ஒரு நல்லது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? நமக்கு ஒரு மன சந்தோஷம் ஏற்பட்டுருது. அது சிறிய சந்தோஷமா பெரிய சந்தோஷமா? தாகமாக ஓடுறோம், ஒரு இடத்துல பைப்பில் தண்ணி கிடைக்குது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது, ஒரு குடுக்கு முழுங்குறோம், அந்த தாகத்தை முழுங்கனே நம்முடைய அந்த சந்தோஷம் எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோமா இல்லையா? 10 வருஷம் குழந்தை இல்லை, 15 வருஷம் குழந்தை இல்லை, ஒரு பையனோ பொண்ணோ பிறக்குது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோமா இல்லையா? இது போல் எண்ணற்ற விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சோன்னா ஒரு ஏப்பம் வருது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். இது போல் இந்த நிகழ்வு இருக்குது இல்லையா? இது போல் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட மகிழ்ச்சிக்கு, அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வை புகழ்கிறான், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறான். இந்த பாக்கியம் யாருக்கு இங்கே கிடைக்கும்? இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களுக்கு தான் கிடைக்கும். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமை காக்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகின்றது. முஸ்லீமில் 7692 செய்தி. நமக்கு ஒரு நல்லது நடந்துச்சு வச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். அதே போல் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, அப்போ என்ன நம்ம கை கொள்ளணும், என்ன நம்ம கையாளணும்? பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ் இதில் நமக்கு ஏதோ நன்மை ஏற்படுத்துகிறான், அல்லாஹ் இதன் மூலமாக நம்ம சோதிக்கிறான், அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறான், அல்லாஹ் இதன் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருங்க செய்கிறான். இதுதான் நம்முடைய உள்ளத்தில் வரணும். இப்படி யார் இருக்கிறாங்களோ இவருடைய செயலை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? நரேந்திர மோடி கிடைக்குமா? ரஷ்ய அதிபர் புதினுக்கு கிடைக்குமா? இன்றைக்கி பாலஸ்தீன் மீது மக்களை போர் தொடுத்துட்டு இருக்கிறாரு இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகு, அவருக்கு கிடைக்குமா? யாருக்கும் கிடைக்காது. இங்கே உட்காந்துட்டு பாருங்க, நமக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த பூமியில் யாரெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, அல்லாஹ் புகழ்ந்து கொண்டு தனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும்போது சகித்துட்டு பொறுமையாக இருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட பாக்கியம் கொண்ட ஒரு இடத்துல அல்லாஹ் நம்ம சேர்த்துருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நமக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அதே போல் இன்றைக்கி எல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எதுன்னு நினைக்கிறாங்க? தம் புள்ள டாக்டர் படிச்சுட்டா மகிழ்ச்சி, அதே போல் தம் புள்ள பெரிய இன்ஜினியரிங் படிச்சுட்டா மகிழ்ச்சி, அதுக்கு மேலே தனக்கு ஒரு மகிழ்ச்சின்னு எதை நினைக்கிறான்? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, காசு, பணம், செல்வம், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு இடம் வாங்கிட்டா, அப்படியே நாளுக்கு நாள் என்னோடய வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டா, இதெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான்னு தெரியுங்களா? 10வது அத்தியாயம் 25வது வசனம்,
அல்லாஹ் அமைதி இல்லத்திற்கு அழைக்கின்றான், தான் நாடியவருக்கு நேரான பாதையை காட்டுகின்றான். அமைதி இல்லம் தாருஸ்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அமைதி இல்லம் எது? அல்லாஹ் இந்த வசனத்தில் அமைதி இல்லைன்னு எதை சொல்கிறான்? சொர்க்கத்தை தான் சொல்கிறான். நம்முடைய விசாரணை முடிந்து சொர்க்கத்துக்குள்ளே யாரெல்லாம் போகிறாங்களோ, அந்த சொர்க்கத்தின் இன்பங்களை யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ, அந்த இடத்தை தான் அல்லாஹ் அமைதி இல்லைன்னு சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை அற்பத்தில் அர்ப்பணிட்டான், அற்பமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில சுகபோகங்களுக்காக, வசதிகளுக்காக மறுமையை நீங்கள் இழந்துடாதீங்க. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இதுதான் உண்மையான ஹாப்பி, இதுதான் நிலையான ஹாப்பி, நிலையான மகிழ்ச்சி. இது ஒன்று தான். சொர்க்கத்துக்குள்ளே போய் வாழ்கிறோம் பாருங்க, இந்த வாழ்க்கை தான் நிலையான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி கிடைக்காது, முற்றுப்புள்ளியே கிடையாது. அல்லாஹ் இந்த மகிழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டான். அதே போல் அல்லாஹ் மகத்தான நாளில் வெற்றியை சொல்கிறான். அந்த மறுமை நாளில் நம்முடைய விசாரணை முடிந்து நமக்கு கிடைக்குது பாருங்க வெற்றி, அதுதான் மகத்தான வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் நிலையான வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்ம போட்டானா அந்த சொர்க்க வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கும் பாருங்க மகிழ்ச்சி, அந்த அமைதி இல்லம் தாருஸ்ஸலாம் நல்லா சொல்கிறான் பாருங்க. அந்த சொர்க்க வாழ்க்கை தான், அந்த சொர்க்கத்தில் அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ச்சியை கூட்டிக்கிட்டே போகும் பாருங்க. அந்த வாழ்க்கை தான் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நம்ம வாழணும், அந்த வாழ்க்கைக்காக நம்ம போராடணும். அதற்கான தளம், அதற்கான களம் எங்கே இருக்குது? இந்த உலகம்தான். 4வது அத்தியாயம் 13வது வசனம், இவை அல்லாவின் வரம்புகள், அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுவோரை சொர்க்க சோலையில் அவன் நுழை செய்வான், அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருக்கும். இதுவே மகத்தான வெற்றி. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, அவ்வளோதான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க. என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடை எல்லாமே தூதரை பின்பற்றி தான் இருக்கும். இதுக்கு மாற்றமாக நான் செய்ய மாட்டேன். இதில் நான் உறுதியாக இருப்பேன். இதனால் இந்த உலகத்தில் நான் என்ன இழப்பு வந்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ளும் மனபலத்தையும் அல்லாஹ் அதற்கான உள்ளத்தையும் எனக்கு தந்திருக்கிறான். இது பின்னாடி தான் நான் ஓடுவேன். அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவேன், வேறு எதற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். இப்படி செல்லக்கூடிய பாதையை தான் அல்லாஹ் நமக்கு வகுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் அடுத்த தகுதியாக என்ன நம்ம இடத்தில் எதிர்பார்க்குறான்? 2வது அத்தியாயம் 277வது வசனம், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்து தொழுகையை நிலைநாட்டி. தொழுகை தான். தொழுகை இல்லையா நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து படிங்க. தொழுகையை பற்றி எத்தனை வசனங்கள். ரசூல்லா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பாருங்க, எவ்வளோ மென்மையான குணம் கொண்டவர். ஒருத்தனுடைய வீட்டை நான் எரிச்சிருவேன், இது ரசூல்லா. இந்த செய்தி மட்டும் சொன்னால் ரசூல்லா மீது நம்முடைய எண்ணம் எப்படி வரும்? என்னால் அது காட்டு முராண்டி செயல் வருமா வராதா? எதற்காக சொன்னார்? பாங்கு கேட்குது, பாங்கு ஒழிச்சு அல்லாஹ் அவங்களை அழைக்கிறான். அல்லாவின் உலகத்தில் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அவனை விட பெருசு எதுவும் கிடையாது. தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தொழுகை உயர்வானதுன்னு இந்த பாங்கெல்லாம் நம்ம காது விழுந்து, இந்த பாங்கு ஒழிச்சு அரை மணி நேரத்தில், 1/4 மணி நேரத்தில் இக்காமத் சொல்லப்படும். இந்த இக்காமத்தோடு தொழுகை நடக்கும். அந்த ஜமாத்தாக போய் நம்ம தொழுதோம்னா அல்லாஹ் அதற்கு பலவிதமான அருளை வச்சிருக்கிறான். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு நான் வீட்டில் பொடும்போக்குத்தனமாக தூங்கிட்டு இருந்தேனா, என்னுடைய நண்பர்கள்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருந்தேனா, அல்லாஹ் இதற்கு என்ன விலையை, இதுக்கு என்ன தண்டனை தருவான்? நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 6 மாதம் முன்னாடி வந்த ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான செய்தி, 2 வரி தான். ஆனால் அவருடைய கருத்து, அதனுடைய ஆழம் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு சகோதரர், அல்லாஹ் உன்னிடம் பேச வேண்டும் நீ விரும்பினால் குர்ஆனை படி. அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசணும் விருப்பப்படுறியா? நீ அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? ஒரு ஸ்டாலின் நம்மகிட்ட பேசிட்டா நமக்கு அப்படியே மிதமிஞ்சு போயிடும், பறக்கிறோம் நம்ம காற்றுல. ஏதோ இந்த உலகத்தில் இந்த பாலகோடில் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு செல்வந்தன், அப்படி ரோட்டில் காரில் போகும்போது நம்ம ரோட்டார் நின்றுப்போம், டீ குடிச்சிட்டு நின்று பேசி நமக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு போயிட்டாருன்னா நம்ம அப்படியே எவ்வளோ ஒரு பூரிச்சு போயிடுறோம். ஆனால் அல்லாஹ் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? குர்ஆன் எடுத்து படிப்பா. அதுக்கு அடுத்து கூடி வரக்கூடிய வாக்கியம், நீ அல்லாஹ்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? அல்லாஹ் அவங்ககிட்ட பேசணுச்சா குர்ஆனை படி. நீ அல்லாஹ்கிட்ட பேசணும்னு நினச்சின்னா தொழுகை நிலைநாட்டு, தொழு. நீ இப்போ அவ்வளோதான். ஒரு குர்ஆன் வசனம் கிடையாது, ஒரு ஹதீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் வருது வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ தொழுகை என்பது என்ன? அல்லாஹ்கிட்ட நம்ம பேசுறது, அல்லாஹ்கிட்ட நம்ம கஷ்டத்தை கொட்டுறது. அல்லாஹ்க்கு தெரியாது, எல்லாம் தெரியும். அல்லாஹ் என்ன நேரான வழியில் நடத்தினையே, அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கறது. ஒவ்வொரு நாளும் ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடுது, நதி ஓடுது. அந்த நதியில் நீ 5 வேளை குளிச்சினா உன் உடம்பு எப்படி, உன் மேனி எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். அதுபோல தான் 5 வேளை துள்ளினா உன் உள்ளம் சுத்தமாகும். உன் உள்ளம் சுத்தமாகிடுச்சுன்னா அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? தூய உள்ளத்துடன் வருவதை தவிர மறுமையின் வெற்றிக்கு வேறு எதுவுமே இல்லைன்ட்டான் அல்லாஹ். அப்போ நம்முடைய உள்ளம் சுத்தமாகணும்னா தொழுகை தான் வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. அதற்கு உதாரணமாக சொன்ன ரசூலா சொன்ன அந்த ஹதீஸ் போதும்.
5 வேளை நம்ம போய் குளிக்கிறோங்க. ஒகேனக்கல் நம்ம வீடு இருக்குது, போய் குளிக்கிறோம். காலைல குளிக்கிறோம், 12 மணி 1 மணி குளிக்கிறோம், 4 மணி குளிக்கிறோம், 5 மணி குளிக்கிறோம், 8 மணி குளிக்கிறோம். இப்படி நம்ம குளித்தோம்னா நம்முடைய உடல் எவ்வளோ ஆரோக்கியம் சுத்தமாக இருக்கும். நம்ம உடலை இப்படி சுத்தப்படுத்துவது போல உன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒரே வழி 5 வேளை தொழுகை தான், இதை தவிர வேறு வழியே இல்லைன்றார் ரசூல்லா. 2023 கடந்துட்டோம். நம்ம 365 நாள், 365 17, ஒரு நாளைக்கு நம்ம மேலே 17 ரக்காத்து கடமை. அந்த 17 ரக்காத்து 6205, 2023 மட்டும் நம்ம கணக்கு கொடுத்தாகணும் அல்லாஹ்கிட்ட. எத்தனை ரக்காத்துக்கு? 6205 ரக்காத்து கணக்கு கொடுக்கணும். எத்தனை ரக்காத்து நம்ம நாளைக்கு மறுமையில போய் கணக்கு கொடுக்க முடியும்? இதில் எத்தனை ரக்காத்து அல்லாஹ் கசைக்கு மூஞ்சில் வீசுவானது நமக்கு தெரியாது. தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, உன் முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான்னு நினச்சிட்டு நீ தொழு. இந்த உலகத்தின் எண்ணங்கள் அறவே இருக்கக்கூடாது. நம்முடைய மரணத்தை பற்றி, நம்முடைய மன்னரை வாழ்க்கையை பற்றி, மன்னரை வாழ்க்கையில் நம்ம இவங்க மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை பற்றி, அதுக்கப்புறம் உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான அந்த விசாரணை நாளை பற்றி, அரிசை பற்றி, அரிசி நிழலை பற்றி, ரசூலுல்லாஹ் பற்றி, கல்கௌசர் தடக அந்த தண்ணீரை பற்றி, அதுபோல் விசாரணை நம்ம கழுத்தில் இருக்கிற அந்த ஏடு, நம்முடைய கையை சொர்க்கம், இதை பற்றி தான் இருக்கணும்ட்டாங்க. இந்த உலகத்தை பற்றி நினைக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது? நானும் தோல்வியடையும் தான் தொழுகையில் மாற்றுக்க. இந்த உலகத்தை பற்றியான நினைப்பு வருது. சைத்தை நம்ம வழிகெடுக்கிறானா இல்லையா? அல்லாவின் அருள் இருந்தால் தான் நம்ம சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே முடியும். அல்லாஹ் இதெல்லாம் அலட்சிப்படுத்திருப்போம். மனுஷனா அப்படி தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது தொழுகையில் நாம் செலுத்தக்கூடிய கவனம், ஒரு 10 ஆண்டு காலம் ஆய்வு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் போய் எங்கள் வீட்டில் இன்றைக்கி உட்காந்துக்கிறேன், நீங்கள் போய் எங்கள் வீட்டில் உட்காந்துக்கோங்க, ஒரு டைரி எடுத்துக்கோங்க. இந்த 10 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம மீது 17 ரக்காத்து கடமையான தொழுகை, 62,050 ரக்காத்து நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்குதா? என்னுடைய பதிவேரில் ஆயிருக்குமா 62,050 ரக்காத்து அல்லாவால் அங்கீகரிக்கிற தொழுகை. நான் தொழுகையை பற்றி நான் சொல்லலை, நீங்கள் தொழுகையை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. அல்லாஹ் அங்கீகரிக்கணும், அல்லாஹ் ஏற்றுக்கணும். 62,050 ரக்காத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கூடிய வகையில் என்னுடைய நிலை உங்களுடைய நிலை இருக்குதா? ஒரு வருஷ கணக்கு 365 நாள் கடந்துட்டோம். 365 ஃபஜ்ரை கடந்துட்டோம், 365 லுகரை கடந்துட்டோம், 365 அசரை கடந்துட்டோம், 365 மக்ரிபை கடந்துட்டோம், 365 இசாவை கடந்துட்டோம், 54 ஜும்மாவை கடந்துட்டோம். பாவ மன்னிப்பு பெற்றுக்கிறோமா? இதெல்லாம் நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் நமக்கு கூலித்தர வகையில் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குதா? இதை தான் நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் இதுதான் படிப்பினேன்றான். உனக்கு சோதனையை கொடுக்குறது, கஷ்டத்தை கொடுக்குறது காரணமே இதுதான். பாவ மன்னிப்பு கேளு அல்லாஹ்கிட்ட. நீ நினைக்கிறது நடக்காது. உன் உள்ளத்தில் ஏற்படும் எண்ணங்களுக்கு நான் வெற்றி தர மாட்டேன். நான் நினைக்கிறது நான் ஆகுன்றது ஆகும், அவ்வளோதான். அல்லாஹ்கிட்ட நான் தான் வெற்றி அடைவேன், என்னுடைய மார்க்கம் தான் வெற்றி அடையும், உண்மையாளர்கள் வெற்றி அடைவார்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வெற்றி அவ்வளோதான். அல்லாஹ்கிட்ட வேறு எதுவுமே அங்கே ஜெயிக்காது. அப்போ தொழுகையை பற்றி அல்லாஹ் எத்தனை வசனங்கள்! ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவனுக்கு உள்ள வித்தியாசமே தொழுகை தான்ட்டாங்க. நீ தொழுவலைன்னா முஸ்லீம் கிடையாது. நான் சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொர்க்கவாசின் அடையாளம் முதல்ல நம்பிக்கை, அக்கீதா கொள்கை, அடுத்தது தொழுகை தான். ஆகியால் தொழுகையில் நம்ம ரொம்ப பேணி பாதுகாத்துக்கணும். இன்னும் இருக்கக்கூடிய மரணம் இன்னும் எவ்வளோ நாள் தெரியாது. ஏன் ரசூலுல்லாஹ் நஃபீலான சுன்னத்தான மக்கள்லாம் தொழுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் பேலன்ஸ் ஆகிறோம். ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத்து, லுகருக்கு முன்னாடி 2 4, மக்ரிபுக்கு முன்னாடி 2 பின்னாடி 2, இசாக்கு முன்னாடி 2 பின்னாடி 2, இரவு தொழுகை 11 ரக்காத்து, லுகா தொழுகை 12 ரக்காத்து, தஹஜ்ஜுத் தொழுகை 11 ரக்காத்து, எல்லாம் கூட்டி கணக்கு பழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 70 பக்கம் வரும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம்! நமக்கு 17 ரக்காத்து தொழுகிறது கஷ்டமாக இருக்குது. நம்முடைய வியாபாரம், நம்முடைய பொண்டாட்டி, நம்முடைய புள்ள, நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி, நம்முடைய நண்பர், இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறாங்க. எத்தனைக்கு ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து தொழுகிறதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பாருங்கள். பல நாட்கள் யோசிச்சா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தொழுதுகிட்டே உட்காந்துருப்பாப்லையாட்டு இருக்குது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் 50 வேளை கடமை நமக்கு ஆக்கிதான். ஒரு வேளை ஆக்கியிருந்தானா நம்ம மேலே, நீ ஒரு நாள் 50 ரக்காத்து தொழுதாதான்பா உனக்கு சொர்க்கம் நல்லா சொல்லியிருந்தானா ஒருத்தர் சொர்க்கத்தில் நுழைய முடியுமா? அல்லாஹ் 50 5 அந்த 5க்கு 50 நன்மையை கொடுக்குறான் அல்லாஹ். எப்பேற்பட்ட கருணையாளன் அல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய அருளை இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சானுச்சோங்க, இந்த பூமி ரப்பாது, நம்ம வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அவ்வளோ அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறான். யாருக்கு? சொர்க்கவாசிகளுக்கு. இதெல்லாம் உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல் தான தர்மங்கள்
இப்படியாக நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக்கொண்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 3வது அத்தியாயம் 102வது வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது, யா ஐயுலதீன் ஆமனு இத்தக்குள்ள அக்கத்து காத்தி வலா தமுத்துன இல்லா வாந்து முஸ்லிமுன், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதன் அடிப்படையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.